அனைவருக்கும் கிங்ஸ் இலவச அகாடமியின் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரேஷியோ டாப்பிக்கில் வந்துட்டு ரெண்டாவது வீடியோ. இது அப்ளிகேஷன் டாபிக் பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன் அப்படியே ரொம்ப ரொம்ப ஈஸியானது, சரிங்களா? இது வந்து ஈக்குவேஷன் எழுதிட்டு இருப்பாங்க, எப்படி பார்க்குறோம் படிப்பாங்க. ஃபர்ஸ்ட் நார்மல் கண்டிஷன் ஒரு ஈக்குவேஷன் மட்டும் எழுதுனேன், அதுக்கப்புறம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்ற பார்க்கலாம். என்ன சொல்லுங்க, இரு எண்களின் விகிதம் 3:4ன்ட்டாங்க. இரு எண்களின் விகிதம் 3:4. அப்புறம் அந்த எண்ணோட ஆரை வந்து கூட்டுனா என்ன ஆகுமா, 4:5 மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ரேஷியோக்குள்ள ஒரு நம்பரை நீ ஆட் பண்ணும்போது அந்த நம்பர் என்ன மாறும், 4:5 மாறும் சொல்றாங்க. 3x + 6 நீ கூட்டும்போது 4x + 6x கூட்டும்போது அந்த ரேஷியோ என்ன மாறும் சொல்றாங்க, 4/5 மாறுதுன்றாங்க. யூனிஃபார்ம் ஈக்குவேஷன் எழுதிட்டு இருக்கும், சில பேர் தெரியாமல் போயிடும். இதை மாதிரி இப்போ ஃபுல் இப்படி தான் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது நமக்கு. இது ஷார்ட்கட் எப்படி பண்ணலாம் பாருங்க. 3:4 சொல்லிட்டாங்களா, அதுக்கப்புறம் சொல்றீங்க 4:5 மாறுது மட்டும் சொல்லியிருக்காங்க. என்ன, ஒரு 6ங்கிற நம்பரை ஆட் பண்றதுனால, சரிங்களா? இப்போ இதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க 1, இதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க 1. இப்போ காமன் டிஃபரன்ஸ் 1 வந்துச்சுனாலே இந்த 1 தான் அந்த 6னா அவன் என்ன கேட்டிருக்காங்க, இரு எண்களின் வித்தியாசம் டிஃபரன்ஸ். 3க்கு 4க்கு டிஃபரன்ஸ் என்ன இருக்கு, 1 தானே இருக்கு. 1 எவ்வளோ பார்த்தா முடிஞ்சு போச்சு. இந்த 1க்கு 1 கேன்சல் ஆகிடும், ஆன்சர் 6 தான், சரிங்களா? இந்த மாதிரி ஈக்குவேஷன் எழுதி சால்வ் பண்ணாக்க லேட் ஆகும். டேட்டா வித்தியாசம் பார்க்க போற 1 தான் அந்த 6னா 1 எவ்வளோ பார்த்தா வேலை முடிஞ்சு போச்சு, சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு சம் நம்ம பார்க்கலாம். அடுத்த மாடல் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. இதுவும் அதே தான். என்ன சொல்லியிருக்காங்க, 2 எண்ணம் இருக்கு, 2 எண்ணம் வித்தியாசம் சொல்லியிருக்காங்க. 12, 13 சொல்லியிருக்காங்க. அது கூட 15 ஆட் பண்ணும்போது 15, 16 மாறுதான். 12, 13, 15 நீ ஆட் பண்ற, அதனால 15, 16 மாறுது அப்படின்றாங்க. சேம் அதே வித்தியாசம் தான் கேட்டிருக்காங்க, டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. கேட்டதுங்க 12, 13 என்ன இருக்கு, 15, 16 இருக்கு. ரெண்டுக்கும் காமன் டிஃபரன்ஸ் பாரு 3, இங்க பாரு 3 இருக்கு. இந்த 3 தான் அந்த 15 அப்படின்னா அவன் டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஸ் இதுக்கு டிஃபரன்ஸ் என்ன இருக்கு, 1 தானே இருக்கு. 1 எவ்வளோ பார்த்தா முடிஞ்சு, சரிங்களா? இப்போ இதுக்கு அடிங்க, அடிச்சா என்ன வரும், 5. ஆன்சர் 5 தான் ஆன்சர், சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. டிஃபரன்ஸ் பார்க்க போற, 2 ரேஷியோக்கும் டிஃபரன்ஸ் பார்க்க போறீங்க. அந்த டிஃபரன்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ தான் நீ என்ன ஆட் பண்ண போறியோ இல்லை என்ன மைனஸ் பண்ண போறியோ அந்த வேல்யூ தான் அவன் கேட்டுக்க டிஃபரன்ஸாக கேட்டுருக்கேன். 12, 13க்கு டிஃபரன்ஸ் பார்த்தா 1 தான் எவ்வளோ பார்த்தா முடிஞ்சு போச்சு, சரிங்களா? இதே போல் நாளைக்கே அடுத்த மாதம் பார்ப்போம் நம்ம, சரிங்களா? தேங்க்யூ.